الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لهن مثل الذي عليهن بالمعروف. وقال النبي صلى الله عليه وسلم: خياركم لأهله وأنا خياركم لأهلي، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்ப வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ 38 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு 45 நிமிடத்திலே முடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. 25 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் திருமணமாக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை மணம் முடிக்கிறார்கள். அந்த ஹதீஜா இதற்கு முன்பதாக 2 கணவன்களை மணம் முடித்தவர்கள். ஆமில் விதவை, முதல் கணவர் அத்தீக் இப்னு ஆயித், ஒரு குழந்தை இருந்தது, ஹிந்தி என்ற ஒரு பெண் குழந்தை. இரண்டாவது கணவர் அபூ ஹாலா, இவர்களுக்கும் 2 குழந்தை இருந்தது. 2 பேர்களும் இறந்து போக ஆமிலாக விதவையாக கதீஜா நாயகி இருக்கிற வேளையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்காக வியாபாரம் செய்ய புறப்பட்டு திரும்பி வருகிறார்கள் பெரும் லாபத்தோடு. மைசரா வந்து சொல்லுவார் மாணவியினுடைய சிறப்புகளை பற்றி. இவர் வந்தால் நிழல் விழுந்து கொண்டே இருக்கிறது, இவர் பெரிய மனிதராக இருக்கிறார், வித்தியாசமாக இருக்கிறார். இந்த கதீஜா ரலியல்லாஹுவுக்கு அன்பு பிறக்கிறது. கதீஜாவினுடைய இப்னு அம், சிறிய தந்தையின் மகன், சகோதரர், செட்ட மகன் வரக்கத் இப்னு நௌஃபல். அவர் ஒரு பெரிய பாதிரி. அவரிடத்திலே சென்று கேட்கிறார்கள், இப்படி ஒருவர் சொல்லுகிறார், இந்த முகம்மது சொல்லுகிறார், இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே என்று சொல்ல வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார், இதற்கு முன்பதாகவே அவரை நான் ஆய்வு செய்து விட்டேன். அவர் கிடைத்தால் அதை விட பெரிய பாக்கியம் உனக்கு கிடையாது. அதனால் அவரை கிடைப்பதற்கு என்ன வழியோ அதை நீ செய்து கொள் என்று வரக்கா சர்டிபிகேட் கொடுத்து விடுகிறார். இன்னொரு பக்கம் பெண்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கதீஜா ரலியல்லாஹுவும் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் அந்த வழியாக செல்லுகிற பொழுது பெண்கள் எல்லாம் பேசினார்களாம். அதிலும் குறிப்பாக கல்வி ஞானம் படித்த, முன்னால் உண்டான வேதம் அறிந்த ஒரு பெண் சொல்லுவாள், முகம்மதின் நெற்றியிலே ஏதோ பிரகாசம் இருக்கிறது, இந்த முகம்மதை யார் திருமணம் முடிக்கிறார்களோ அவர்களை விட சிறந்தவர்கள் அரபுலகத்திலே கிடையாது என்று பெண்களுக்குள்ளே ஒரு பெண் சொல்ல, ஏற்கனவே கதீஜா ரலியல்லாஹுவின் உள்ளத்தில் அண்ணல் பெருமானாரின் மீது அன்பு ஆழமாக பதிந்திருக்க இந்த வார்த்தையும் பற்றிக் கொள்கிறது. கதீஜா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சகோதரியை அனுப்புகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்டு வருவதற்காக அபூ தாலிபிடத்திலே அனுப்புகிறார்கள். அபூ தாலிப் 10 பேர்களோடு கதீஜா ரலியல்லாஹுவினுடைய தகப்பனார் ஹுவைலிதை பார்க்கிறார்கள். பெண் பேசுகிறார்கள். இன்னைக்கு நடக்கிற மாதிரி ஊர் கூட்டப்படவில்லை, உறவு கூட்டப்படவில்லை. அந்த 10 பேர்கள் ஒன்று சேர்கிறார்கள். ஹுவைலிதின் வீட்டுக்கு சென்றார்கள். பெண் பேசுகிறார்கள். திருமணம் நடக்கிறது. பேசி சரியாக 5 நாட்களில் திருமணம்.
20 ஆடுகள், இன்னொரு ரிவாயத்துல 20 பக்கரா மாடுகள், இன்னொரு ரிவாயத்துல 480 திர்ஹம் மகராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹுக்கு மகர் கொடுக்கிறார்கள். குத்பா அபூ தாலிபை ஓதுகிறார். இந்த சமுதாயம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று அபூ தாலிப் ஓதிய குத்பா தான். அரபுகள் எல்லாம் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முகம்மதுக்கும் கதீஜாவுக்கும் மனமாம். முகம்மது ஏழை, ஆடு மேய்க்கிற இடையன், இப்பொழுதுதான் ஏதோ வியாபாரம் என்று தொட்டு தொடங்கி இருக்கிறார். ஆனால் கதீஜாவை வளைத்து போட்டுக் கொண்டார். உண்மை கதீஜா வளைத்து போட்டிருக்கிறார்கள். ஆனால் அரபுகள் பேசுகிறார்கள் கதீஜாவை வளைத்து போட்டிருக்கிறார். பணத்திற்காக, பொருளாதாரத்திற்காக இத்தனை வேலையும் இங்கு நடக்கிறது என்று செய்தி பரவலாக வருகிறது. இது கொஞ்சம் பூச்சலாக அபூ தாலிபின் காதுக்குள்ளேயும் வருகிறது. அபூ தாலிப் குத்பாவிலே லேசாக சொல்கிறார். ஓதிய வார்த்தைகள் குத்பா 8 வரிகள். அந்த 8 வரிகளும் ரத்தினமான வரிகள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனா மின் துர்ரிய்யத்தி இப்ராஹீம் வ ஸர்இ இஸ்மாயில். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாங்கள் யார் தெரியுமா? கதீஜாவின் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் பிச்சரங்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் வெள்ளாமைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறது. அதிலே நாங்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக வந்த வெள்ளாமைகள். அடுத்த வரியிலே ஓதிக்கிறார், அல்லாஹ் எங்களை எப்படி ஆக்கியிருக்கிறான் தெரியுமா? வஜஅலனா ஹமூலத்துல் பைத், காபத்துல்லாஹை பராமரிக்கிற பணியை எங்களுக்கு ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். உலகத்தில் வேற யாருக்கும் கொடுக்கவில்லை. தன்னுடைய ஆலயம் கியாமத் நாள் வரை வந்து போகிற ஆலயம், இதை பராமரிக்கிற பொறுப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அது மட்டுமல்ல, வஜஅல லனா பைத்தன் மஹ்ஜூஜா வ ஹரமன் ஆமினா, நம்பிக்கைக்குரிய இந்த மக்காவை, இந்த ஹரமை, இந்த காபாவை எங்கள் பொறுப்பிலே அல்லாஹ் விட்டிருக்கிறார். வஜஅலனா ஹுக்காமன் நாஸ், மக்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதிகளாக எங்களைத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். நீதிபதின்னு சொல்லிட்டு இப்ப நீதி சொல்லுகிறார் அபூ தாலிப். அடுத்த வரியிலே சொன்னார், இன்ன இப்ன அஹி ஹாதா முஹம்மத், என் சகோதரர் மகன் முகம்மது இருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? குத்பாவிலே சொல்லுகிறார், லா யூசுன் பிஹி ரஜுல், இந்த மனிதனோடு சரிநிகராக உலகத்தில் யாரையும் நிறுத்த முடியாது. ஃபضலன் வ நபலன் வ ஷரஃபன் வ அத்லன் வ அக்லா, வரிசையா எடுக்கிற மனுஷன். அறிவுக்கு நிகராக, இவருக்கு நிகராக அறிவு படைத்தவர்கள் யாராவது கொண்டு வந்து காட்டுங்கள், நிறுத்து பார்க்கலாம். சிறப்பிலே இவருக்கு நிகராக கொண்டு வந்து காட்டுங்கள், நிறுத்து பார்க்கலாம். அந்தத்திலே இவருக்கு நிகராக கொண்டு வந்து காட்டுங்கள், நிறுத்து பார்க்கலாம். இவருடைய சிறப்பையும் இவருடைய அந்தத்தையும் அடைந்திருக்கிற மனிதன் அறவுலகத்திலே ஒருவரும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வைத்துக் கொண்டு குத்பா ஓதுகிறார். அது மட்டுமல்ல, இன்னலஹு நஃபுன் அதீம், உலகம் முழுக்க இவரை பற்றி பேசும் ஒரு காலம் வரும். சதாக்குஹா இஸ்னை அஸ்ர ஊக்கியா, இவருக்கு மகராக 12 ஊக்கியா 480 திர்ஹம் மகராக வழங்குகிறோம் என்று சொல்லி தன்னுடைய குத்பாவை முடிக்கிறார்கள். திருமணம் நடக்கிறது. அதுல ஒரு வார்த்தையும் சேர்க்கிறார். கதீஜாவை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். பணக்கார பெண் என்று பேசுகிறார்கள். அபூ தாலிப் எதை சொல்வதாக சொன்னார்? இன்னல் மால லில்லுன் ஸாயில், இந்த பணம் இருக்கிறதே இது நீங்கும் நிழல். பணம் நீங்கும் நிழல். முகம்மதிடத்திலே கல்வி இருக்கிறது, நுபுவத் இருக்கிறது, நீங்காத பொக்கிஷம் அங்கிருக்கிறது. கதீஜாவிடத்திலே நீங்கும் நிழல் இருக்கிறது. ஆரியத்துல் முஸ்தரஜா, அது இரவலாக பெறப்பட்டது.
வஸல்லம் திருமணம் முடித்த 2 நாட்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா கேள்விப்படுகிறார்கள். முஹம்மது பொருளாதாரத்திற்காகத்தான் மனம் முடித்திருக்கிறார், பொருளாதாரத்திற்காகத்தான் மனம் முடித்திருக்கிறார் என்ற செய்தி கதீஜாவின் காதுக்கு வருகிற பொழுது அரபுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருந்தலைகளையும் கதீஜா நாயகி அழைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நேற்று வரை நான் கோடீஸ்வரி, ஆனால் இன்று என் பொருளாதாரம் முழுக்க நான் என் கண்மணி நாயகத்திற்கு அன்பளிப்பு செய்து விடுகிறேன். இன்றிலிருந்து நான் ஏழை, இன்றிலிருந்து நான் ஏழை, இன்றிலிருந்து நான் ஏழை. அத்தனையும் பெருமானாருக்கு அளித்து என்றைக்குமே எடுக்கும் கரமாக இல்லாமல் கொடுக்கும் கரமாக கண்மணி நாயகம் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கதீஜா ரலியல்லாஹுவோடு 25 ஆண்டுகள் குடும்பம் நடத்துகிறார்கள். எப்படி நடத்தினாங்க? நம்ம குடும்பம் நாம நடத்துவதை போன்று நடத்தினார்களா? வரலாறுகளை கொஞ்சம் பாருங்கள். அவர்கள் நடத்திய விதம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு நாள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், நாயகமே, எங்கே கதீஜா? எங்கே கதீஜா? எப்பொழுதுமே வஹியை கொண்டு வருவார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இப்பொழுது வஹியெல்லாம் காணவில்லை. எங்கே கதீஜா? எதற்கு இப்படி கேட்கிறீர்கள்? அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினார். அல்லாஹ்வின் சலாத்தை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன், வேறு எந்த காரணமும் அல்ல. ஜிப்ராயில் சொன்ன வார்த்தை கதீஜாவுக்கு சலாம் சொல்வதற்காக வந்தேன். அல்லாஹ் நேரடியாக சலாம் சொன்ன ஒரு பெண்மணி உலகத்தில் இருக்கிறார்கள் என்றார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக அல்லாஹ் சலாம் சொன்ன பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு தஆலா வேறு யாரும் இல்லை. நாம மனைவியின் மீது அதிக பாசம் கொண்டால் நாம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஏதாவது இம்போர்ட் பொருள் ஒண்ணு கொண்டு போய் கொடுப்போம். இந்த மனைவிட்ட அதிக இரவு நேரத்திலே செல்லக்கூடிய ஆண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். கூட்டு குடும்பத்துல அந்த ஒளிச்சு கொண்டு போய் அல்வாவோ அல்லது அந்த மைசூர் பாக்கு எதையாவது யாருக்கும் தெரியாம திருட்டு தீனி அப்படியே வாங்கிட்டு போய் மனைவிக்கு மட்டும் கொடுத்து அது சொல்லுவாரு, இதை வாங்குறதுக்காக நான் 14 கிலோமீட்டர் பயணம் பண்ணுனேன், அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்த சேலை, இந்த சேலை உனக்காகவே வாங்கி வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிற ஆண்கள் உண்டு. மனைவியின் மீது கொண்ட உச்சகட்ட காதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனைவிக்கு உச்சகட்டமாக என்ன கொடுத்தார்கள் தெரியுமா? புகாரியில் பதிவான வரலாறு இது. தீனாவுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய திராட்சையை கொண்டு வந்து கதீஜா ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தார்கள். சொர்க்கத்தினுடைய பழங்களை உலகத்திலே சாப்பிட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய இனம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்க, கதீஜா ரலியல்லாஹுவுக்கு என்று ஜிப்ராயில் கொடுக்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹுவுக்கு சொர்க்க திராட்சை பழத்தை கொண்டு போய் கொடுக்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த கதீஜாவின் மீது எவ்வளவு பாசம் இருந்திருக்க வேண்டும். மகன் பிறக்கிறார், காசிம் இறந்து போகிறார். காசிம் இறந்து போகிறார். கதீஜா ரலியல்லாஹு கவலைப்படுகிறார்கள். முதல் மகன் பெருமானாருக்கு பிறந்தது. 6 பேர் பெருமானாருக்கு கதீஜாவின் மூலமாக பிறந்தார்கள். முதல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை காசிம், அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பெருமானாருக்கு பிறக்கிறார்கள். ஜைனப் பிறக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளை அப்துல்லா, அதுக்கு அடுத்து உம்மு குல்சூம், அதுக்கு அடுத்து ருக்கையா, அதுக்கு அடுத்து பாத்திமா. இப்ப முதல் புள்ள காசிம் பிறந்து ஆண் குழந்தை இறந்து போகிறது. கதீஜா ரலியல்லாஹு தஆலா கடுமையா அழுகிறாங்க. கதீஜாவை ஆறுதல் படுத்தும் முகமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? சொர்க்கத்திற்கு சென்று விட்ட குழந்தையை நினைத்து ஏன் அழுகிறாய் என்று சொல்ல, கதீஜா ரலியல்லாஹு கேட்டாங்கன்னா, என் புள்ள சொர்க்கத்தில் இருக்குங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நீங்கள் சொல்லுகிறீர்கள் என் குழந்தை சின்ன புள்ள சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்றீங்க, அது சொர்க்கத்தில் தான் இருக்கிறதா இல்லையா என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள். அம்மா கதீஜா மேலே பார் என்றார்கள். சொர்க்கத்தை நேரடியாகவே பார்க்கிறார். சொர்க்கத்திலே எந்த தரஜாவில் அந்த பிள்ளை இருக்கிறது என்பதை பூமியிலிருந்தே காட்டிய பெருமை உலகத்தில் எந்த மனைவிக்கும் கிடைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜாவுக்கு மட்டும் தான் கொடுத்தார்.
வாழுகிற பொழுது சொர்க்கத்திலே மூங்கில் கதீஜா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, எனக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் எப்படி மாளிகையை தருவான் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் சொர்க்கத்துல மாளிகை நாம விரும்பின மாதிரி தர மாட்டான், அல்லாஹ் விரும்பின அமைப்பிலே தான் நமக்கு உண்டு, அல்லாஹ் கொடுக்க வேண்டும். ஆனா கதீஜா ரலியல்லாஹு கேட்டாங்களா, எனக்கு சொர்க்கத்திலே மாளிகை மூங்கில் கஸ்பு மூங்கிலினாலான மாளிகை வேண்டும், நாயகமே இதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மிஅராஜுக்கு சென்றுவிட்டு தன்னுடைய தோழர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், நான் சொர்க்கத்திலே பார்த்தேன், கதீஜா ரலியல்லாஹுவையும் பார்த்தேன், அவர்களின் மூங்கில் மாளிகையையும் பார்த்தேன். அன்புக்குரியவர்களே, அழகான வாழ்க்கை. 25 ஆண்டுகளில் பெருமானாரோடு சண்டையிட்ட ஒரு வரலாறை காட்ட முடியாது. இன்னைக்கு 1 மணி நேரம் ஆம்பளைய வீட்டில் இருந்தா சண்டை வராத ஒரு வரலாறை பார்க்க முடியவில்லை. எண்ணி பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹுவே கேட்கிறார்கள், நாயகமே எப்ப பார்த்தாலும் அந்த கிழவியவே நினைச்சிட்டு இருக்கீங்களே, ஏன் உங்களுக்கு 25 வயசு அவங்களுக்கு 40 வயசு, நீங்க 25 வருஷம் வரை வாழ்ந்திருக்கிறீங்க, ஏறத்தாழ 65 வயசு கிழவி மௌத்தா போச்சு, அந்த கிழவியவே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா நீ அந்த கிழவியை பற்றி என்ன நினைக்கிறாய் ஆயிஷா? கதாமனத்து பி இது கஃப்ரபிஹின்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை வெறுத்த பொழுது என்னை ஈமான் கொண்ட முதல் பெண்மணி அந்த பெண். எல்லோரும் முகம்மது பொய் சொல்லுகிறார், இட்டு கட்டுகிறார் என்று சொல்லுகிற பொழுது எதையுமே யோசிக்காமல் ஈமான் கொண்ட முதல் பெண்மணி. நாம வீட்டுல போய் யாராவது ஒரு ஆம்பளை நான் ஒரு கனவு கண்டேன் அப்படி வந்து இப்படி வந்துன்னு சொன்னா போய் வேலையை பாருங்க, வந்து சொல்றாராம் கனவு என்று புறத்தும் முதல் ஆள் மனைவியாகத்தான் இருப்பாள். ஆனால் என்னை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி என் மனைவி கதீஜா. சத்தக்கத்தினி இது கத்தபணி என்ன, மக்கள் எல்லாம் என்னை பொய்யர் 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 என்ற பொழுது முதலில் என்னை உண்மைப்படுத்தியது என் கதீஜா தான். வாசத்தினி மாளிகா இது அர்ரமணி என்ன, மக்கள் எல்லாம் பாய்காட் செய்த வேளையில் 3 ஆண்டு காலம் பெருமானாருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, 3 ஆண்டு காலம் ஷுஆபே அபூ தாலிபில் பெருமானாருக்கு உணவு கொடுக்கவில்லை. இந்த நேரத்தில் தன்னுடைய கோடிக்கணக்கான பணத்தை பொருளாதாரத்தை எனக்காக கொடுத்தது என் கதீஜா தானே. ரஸகனி அல்லாஹு பிஹா அவுலாதா, அல்லாஹ் அந்த கதீஜாவின் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை செல்வங்களை வழங்கி இருக்கிறார். பாக்கி உங்களால யாருனாலையும் அல்லாஹ் வழங்கவில்லையே, என் கதீஜாவை என்னால் எப்படி மறக்க முடியும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வாழ்ந்த வாழ்க்கை. கதீஜாவோடு பெருமானார் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். இது மட்டுமா வரலாறு நிறைய பேசும். கதீஜா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் கடைசி காலம் முகநூட்டு செல்வத்திற்கு சீமாட்டி இறக்கிற சூழல் வருகிறது. கடுமையான காய்ச்சல் கதீஜா ரலியல்லாஹு, கடுமையான காய்ச்சல். உலகத்திற்கே வாரி வாரி கொடுத்த கதீஜா ரலியல்லாஹுவுக்கு போர்த்துவதற்கு போர்வை இல்லை. பெருமானாரிடத்தில் கேட்டு அனுப்புகிறார்கள், ஏதாவது போர்த்திக் கொள்வதற்கு போர்வை கிடைக்குமா? நாயகம் தன் துண்டை கொடுக்கிறார்கள், கதீஜா போர்த்துகிறார்கள். குளிர் தாங்கவில்லை. மீண்டும் பாத்திமாவை அனுப்புகிறார்கள். கதீஜா பயந்து போனார்கள், இந்த காய்ச்சலிலே நான் மரணமடைந்து விட்டால் அம்மா உன் தகப்பனாரிடத்திலே சொல்லம்மா, இந்த காய்ச்சலிலே மரணமாகிவிட்டால் பெருமானார் தன் தலப்பாகையை என் கபரில் வைப்பார்களா என்று கேளம்மா. பாத்திமா சென்று கேட்கிறார்கள், அம்மா மூத்தாயிட்டாங்கன்னா நீங்க தலப்பாகையை வைப்பீங்களா கபரில, கபரின் வேதனையிலிருந்து நீங்குவதற்கு என்று அம்மா கேட்கிறார்கள் என்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலிருந்து கண்ணீர் ஊற்றுகிறது. பெருமானார் சொன்னார்கள், அம்மா உன் அன்னைக்கு தலப்பாகையா? என் தோளை கேட்டாலும் நான் வெட்டி தருவேன் அம்மா, என் தோளை கேட்டாலும் உன் அன்னைக்கு நான் வெட்டி தருவேன். பெருமானார் வைத்திருந்த பாசம், பெருமானாரின் மீது கதீஜா வைத்திருந்த பாசம். வஃபாத்தாகிறார்கள். பெருமானார் கபரில் இறங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீரால் கதீஜாவை குளிப்பாட்டினார்கள். வரலாறு சொல்கிறதே, அவர்கள் அழுத அழகுக்கு அளவில்லை.
விடவில்லை. பெருமானாரை தொட வைத்து பெருமானார் அடக்கம் செய்கிறார்கள். கதீஜாவை வாழ்நாளில் பெருமானார் மறக்கவே இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை மற்ற மனைவிகள் எல்லாம் பேசுவார்களாம், கதீஜாவும் நாயகமும் வாழ்ந்ததை போன்று நாங்கள் வாழ வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல ஒரு வயசான கிழவி வருவாங்க, பெருமானார் கடுமையா உபசரிப்பார்கள். நாயகத்திற்கு எல்லோரும் உபசரிப்பு, ஆனா நாயகம் ஒரு கிழவிக்கு ஹிதுமத். ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, இந்த கிழவி வந்தா இப்படி வேலை செய்றீங்களே, என்ன காரணம்? பெருமானார் சொன்னார்கள், அம்மா ஆயிஷா, இது என் கதீஜாவின் தோழி என்றார்கள். என் கதீஜாவின் தோழி. இந்த தோழி கதீஜா இருக்கிற பொழுது வந்தால் கதீஜா இந்த பெண்ணிடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். வீட்டுல சமைச்சு கொடுக்கவோ அந்த பெண்மணிக்கு உபகாரம் செய்யவோ கதீஜா செய்ததை நான் செய்கிறேன் அம்மா என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் என்றால் கதீஜாவோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் கதீஜா அல்லாமல் 10 மனங்களை முடித்தார்கள். அது அல்லாமல் மாரியத்துல் கிபுத்தியா என்ற ஒரு அடிமை பெண்ணையும் பெருமானார் மணக்கிறார்கள். பெருமானாரை விரும்பி நாங்கள் உங்களை மணமுடித்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்ன பெண்மணிகள் மொத்தம் 68 பேர். நாங்கள் உங்களை மணந்து கொள்கிறோம், நேரடியாக வந்து நாங்கள் உங்களை மணந்து கொள்கிறோம் என்று சொல்லி மணமுடிக்காமல் திரும்பி போன பெண்கள் 68 பேர்கள் வரலாறு சொல்கிறது. கதீஜாவுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவை மணக்கிற வரலாறு, எப்படி மணந்தார்கள் வரலாறு சொல்கிறது, ஹதீஸ் நூல்கள் சொல்கிறது. கதீஜா ரலியல்லாஹுவின் மரணத்திற்கு பிறகு 3 முறை கனவு காணுகிறார்கள் பெருமானார். மலக்குகள் வருகிறார்கள், ஒரு தங்க தாம்பாளத்தை கொண்டு வருகிறார்கள், அதிலிருந்து துணியை திறக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு என்று எழுதியிருக்கிறார். 3 முறை இந்த கனவை காணுகிறார்கள். 4வது முறை ஜிப்ரீல் வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தவர்கள், நாயகமே நீங்கள் கதீஜாவை மணமுடித்துக் கொள்ளுங்கள் நாயகமே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறார்கள். இவர்கள் சொன்ன அதே நாள் அன்று உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹுவினுடைய மனைவி ஹவுலா பின்த் ஹக்கீம் பெருமானாரின் வீட்டுக்கு வருகிறார்கள். உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹுடைய மனைவி ஹவுலா பின்த் ஹக்கீம் வீட்டுக்கு வருகிறார்கள். நபியே நாயகமே, உங்களுக்கு மணமுடிக்க வேண்டிய காலம் இருக்கிறது நாயகமே, இங்கு ஒரு பாக்கிரான பெண் இருக்கிறார்கள் நாயகமே, அந்த பெண்ணை நான் போய் பேசவா என்று கேட்டார்கள். பெருமானார் யார் என்று கேட்க, அதுதான் ஆயிஷா இருக்கிறார்கள், வயசு 6 தான், ஆயிஷா இருக்கிறார்கள். பெருமானாருக்கு ஏற்கனவே 3 முறை கனவு வந்திருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி இருக்கிறார்கள், ஹவுலா பின்த் ஹக்கீம் இப்பொழுது நேராக பெருமானாரினுடைய அனுமதியை வாங்கிக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டிலே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மனைவி உம்மு ரூமான். யார் அந்த உம்மு ரூமான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஹூருல் ஈன்களை பார்க்க உலகத்திலே பார்க்க ஆசையா உம்மு ரூமானை பார்த்துக் கொள்ளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சஹாபாக்கெல்லாம் சொல்லுவாங்களாம், உலகத்துல வாழும் போதே ஹூருல் ஈன்களோட வாழ்றீங்க, இனி மறுமையில உங்களுக்கு எவ்வளவு ஹூருல் ஈனோ என்று பேசிக் கொள்வார்களாம். பெருமானார் உலகத்தில் இருந்து கொண்டே அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மனைவிக்கு சொன்ன பேர், ஊரை பார்க்க ஆசையா நீங்கள் உம்மு ரூமானை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஹவுலா உம்மு ரூமான் இடத்திலே செல்லுகிறார்கள். சென்று பெருமானாருக்கு உங்கள் மகள் ஆயிஷாவை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே சென்றிருக்கிறார்கள். வரட்டும் என்று சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். வந்தவுடன் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு 2 பிரச்சனை வந்து நிற்கிறது. முதல் பிரச்சனை, பெருமானார் என் தோழர் இல்லையா, என் தோழர் இல்லையா, நான் பெண்ணை கொடுத்து இதனால் சங்கடங்கள் வந்துவிடக் கூடாது. முதல் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, ஏற்கனவே இந்த பெண் முத்தைம் இப்னு அதி நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று வாதா செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆயிஷாவை வாதா செய்து விட்டார்கள். முத்தைம் இப்னு அதிக்கு கொடுக்கிறேன் என்று வாதா செய்து விட்டார்கள். வாக்குறுதியை மீறிய பழக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு கிடையாது, அரபுகளுக்கு இயற்கையாகவே கிடையாது. 2 பிரச்சனை வந்திருக்கிறது. பெருமானாரிடத்திலிருந்து இந்த செய்தி வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நேரா சென்றாங்க. முத்தைம் இப்னு அதியை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், அவர் குஃப்ரிலே இருக்கிறார், இவர்கள் ஈமானில் இருக்கிறார்கள். என் பிள்ளை ஆயிஷாவை உங்களுக்கு நான் தருகிறேன், ஆனால் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்ல, நான் ஈமான் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, உன் பிள்ளையும் எனக்கு வாண்டான்ட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஏற்பாடு அழகாக நடக்கிறது. நான் ஈமான்
மணம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, உன் பிள்ளையையும் நான் மணமுடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று அவரே வாக்குறுதியை ஒப்பந்தத்தை மீறுகிறார். இதற்கு பிறகு அபூபக்கர் நாயகம் வருகிறார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு 6 வயதிலே திருமணம் நடக்கிறது. 9 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் தான், ஒப்பந்தம் தான் நடந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலிகானதற்கு பிறகு 9 வயதிலே ஆயிஷா ரலியல்லாஹுவோடு ஒன்று சேருகிறார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது, அந்த ஆயிஷா நாயகி ஒன்று சேர்ந்த காலத்திலேயும் விளையாட்டு பிள்ளையாகத்தான் இருந்தார்கள். பெருமானார் விளையாட விட்டு விடுவார்கள். வற்புறுத்திய வரலாறு இல்லை, ஆயிஷாவை தொட்ட வரலாறு இல்லை, அடித்த வரலாறு இல்லை. வெளியில யாராவது விளையாடினாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு துடிப்பாங்களாம், அந்த விளையாட்டை பார்க்க வேண்டுமே என்று. அபிசீனியர்கள் விளையாடுகிறார்கள். ஆயிஷா நாயகிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வெளியிலே வீட்டினுடைய அந்த திரைச்சீலையை ஒதுக்கி ஆயிஷா ரலியல்லாஹுவை மறைத்துக் கொண்டு நீ விளையாட்டை பார் என்று பெருமானாரினுடைய தோள்புஜத்திலே தன்னுடைய தலையை வைத்து விளையாட்டை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மணி நேரம் ஆகிறது, ஆயிஷா போதுமா கொஞ்சம் பேசாம இருங்க நாயகமே என்று சொல்ல பெருமானார் பேசாமல் இருக்கிறார்கள். இன்னொரு மணி நேரம் கடக்கிறது, விளையாட்டை பார்த்தது போதுமா? இன்னைக்கு கிரிக்கெட் பார்த்த மாதிரி அன்னைக்கு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு டிவியில அன்னைக்கு நேரடியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதுமா அம்மா இருங்க நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். பெருநாள் அன்று 2 பெண்மணிகள் ஆயிஷா நாயகிக்கு முன்னால் உட்கார்ந்து பாட்டு பாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே பெருமானார் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அங்கு பாட்டு முழக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உள்ள வந்த உடனே நாயகம் எங்கன்னு கேட்டாங்க. உள்ள இருக்கிறாங்க பெருமானார். இவங்க 2 பேரும் பாடின உடனே வந்ததே கோபம் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு. மன் ஆதானி ஷைத்தானா, இந்த 2 ஷைத்தான் யாருன்னு கேட்டாங்க. இந்த 2 ஷைத்தான் யார்? நாயகம் இருக்கிற பொழுது வீட்டுக்குள்ளேயே பாட்டா? முதல்ல இந்த ஷைத்தான் அடிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே வந்தார்கள். பாட விடுங்கள், தஃபடித்துத்தான் பாடுகிறார்கள், இது ஒன்றும் ஹராம் அல்ல, பாட விடுங்கள், இது பெருநாள் என்று ஆயிஷா சந்தோஷமாக கேட்கிறார்கள். கேட்கட்டும் ஆயிஷா என்றார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் வரலாறு சொல்கிறது. ஆயிஷா நாயகி சொல்லுவாங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? யாருக்கும் கிடைக்காத 10 சிறப்பு எனக்கு உண்டு பெருமானார். முதல்ல பாக்கிராக கன்னி பெண்ணாக பெருமானார் என்னை மட்டும்தான் திருமணம் முடித்திருக்கிறார்கள். வேற 11 மனைவியில யாரும் கன்னி பெண் அல்ல, நான் மட்டும்தான். இரண்டாவதாக சொன்னார்கள், என் சந்ததிகள் மட்டும்தான் 4 தலைமுறை சஹாபிகள் என்றார்கள். 4 தலைமுறை. அபூபக்கர் ரலியல்லாஹு சஹாபி, அவங்க வாப்பா அபூ குஹாஃபா சஹாபி, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகள் அஸ்மா சஹாபி, அஸ்மாவுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் சஹாபி. 4 தலைமுறை சஹாபாக்களிலே நீங்க வரலாறுகளை புரட்டுங்கள். 4 தலைமுறை சஹாபியாக இருந்தது எங்கள் குடும்பத்திற்கு மட்டும்தான் கிடைத்த பாக்கியமே தவிர வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. மூன்றாவதாக சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக குளிக்கிற வாய்ப்பும் எனக்கு மட்டும்தான் இருந்தது. என்னோடு அவ்வளவு நெருக்கமாக பெருமானார் இருப்பார்கள். 4வது பாக்கியம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள்லயே ஒன்னா சாப்பிடும் போது ஒரு கறியை 2 பேரும் வாய் வச்சு கடித்தலே நாங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5வதாக சொன்னார்கள், அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்தி 11 வசனங்கள் இறக்கினார், வேறு யாரும் கதை இறக்கல. ஆயிஷா ரலியல்லாஹுவின் மீது இட்டுக்கட்டு ஒன்று பெரிதாக நடக்கிறது. அந்த இட்டுக்கட்டிலே ஏராளமான சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் கூட அதுல கலந்ததனால கடைசியில் அல்லாஹ் கண் பார்வையை போக்கினான், அவர்கள் அழுவார்களாம் இதிலே கலந்து கொண்டேனே என்று. அது நீண்ட வரலாறு, பிறகு ஒரு நாள் பார்த்துக் கொள்ளலாம். ஆயிஷாவை சுத்தப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 11 வசனங்கள் எனக்கு மட்டும்தான் இறங்கியது. 6வதாக சொன்னார்கள், என்னுடைய சூரத்தை காட்டி சொர்க்கத்தில முடிவு செஞ்சு கல்யாணம் நடந்தது எனக்கு மட்டும்தான்.
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நேரா என் தோற்றத்தை கொண்டு வந்து நாயகத்திட்ட காட்டி இவரை கல்யாணம் பண்ணணும், இந்த ஆயிஷாவை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னது எனக்கு மட்டும் தானே, உலகத்தில் யாருக்கும் இல்லை. ஏழாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சுற்றில் தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மனைவி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானது கூட என் சுற்றில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாள் ஆயிஷாவின் நாள். எட்டாவதாக சொன்னார்கள், மற்ற மனைவிகளை விட பெருமானார் எனக்காக அதிகம் துஆ செய்திருக்கிறார்கள். குது நிஸ்பதீனின் ஆதியில் உமைரா, மக்களே மார்க்கத்தில் பாதியை இந்த பெண்ணிடத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நாயகம் ஆயிஷாவுக்காக நிறைய வமா அலனத் வமா அஸரத், ஆயிஷா ரகசியமாக செய்த இரவில் பகலில் செய்த எல்லா பாவங்களையும் ரப்பே மன்னித்து விடு என்று ஆயிஷாவுக்காக பிரத்யேகமாக பெருமானார் துஆ செய்திருக்கிறார்கள். எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. ஒன்பதாவதாக சொன்னாங்க, எனக்கு கிடைச்ச பெரிய சிறப்பு, பெருமானார் வஃபாத்தாகிற பொழுது என் மடியில் தான் வஃபாத்தானார்கள். என் மடியில் தான் வஃபாத்தானார்கள். என் மடியில் எத்தனையோ முறை பெருமானாருக்கு வகி இறங்கி இருக்கிறது. இந்த வாக்கியம் உலகத்தில் யாருக்கு கிடைத்திருக்கிறது? கடைசியாக சொன்னார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தைகள் தெரியுமா? பெருமானார் என் வீட்டில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், கியாமத் நாளில் எழுப்புவதும் என் வீட்டில் இருந்துதான் என்றார்கள். இந்த வாக்கியம் உலகத்தில் வேறு யாருக்கு கிடைத்திருக்கிறது? இந்த ஆயிஷாவோடு பெருமானார் வாழ்ந்த வாழ்க்கையை நம் சமுதாயத்தில் இருப்பவர்கள் யோசித்து வாழ்ந்ததுண்டா? மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா பின்த் ஸம்ஆவை மணமுடிக்கிறார்கள். யார் இந்த சௌதா பின்த் ஸம்ஆ? சக்ரான் இப்னு அம்ரால் திருமணம் முடிக்கப்பட்டு அபிசீனியாவுக்கு சென்று விட்டு வருகிறார்கள். 2 முறை அபிசீனியாவுக்கு போனாங்க. மக்காவிலே கொடுமை தாங்க முடியாமல் அபிசீனியாவுக்கு சென்று திரும்பி வருகிற பொழுது சௌதாவினுடைய கணவர் இறந்து போகிறார். சௌதாவுக்கு வயசு அப்படியே 50. இதுக்கு முன்னாடியே சௌதா கனவு கண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கழுத்திலே தன் காலை வைத்து மிதிப்பதை போன்று கனவு கண்டேன் என்று தன் கணவரிடத்திலே சொன்னாங்க, சக்ரான் இடத்துல. சக்ரான் சொன்னாரு, அப்ப நான் மௌத்தா போறது உறுதியாயிடுச்சு, நான் மௌத்தாகிறது உறுதியாயிருச்சு. யார் கழுத்திலே கால் வைத்தார்கள்? கண்மணி நாயகம். நீ கண்மணி நாயகத்தை கண்டிப்பாக திருமணம் முடிப்பாய், நான் இறந்து விடுவேன், நீ திருமணம் முடிப்பாய். சில நாட்கள் தான் ஆகிறது, இறந்து போகிறார்கள். சௌதா மக்கமா நகரத்திற்கு, சௌதா மதீனா நகரத்திற்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். திருமணம் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனால் திருமணம் முடித்தார்கள் சௌதாவை? சக்ரான் இப்னு அம்ர் இறந்ததற்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சார்ந்த, சௌதாவினுடைய குடும்பத்தை சார்ந்த யாருமே ஒரு முஸ்லிம் இல்லை, எல்லாரும் குஃபார்கள். குஃபார்களின் வீட்டுக்கு சென்றால் கடுமையான நோவினை தொந்தரவும் இருக்கும் என்ற காரணத்தினால் தானே மணமுடித்து அவர்களை காக்கிற பணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் அவர்கள் முடித்த 3வது மனம். 4வதாக ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய மகள் ஹப்ஸாவை மணமுடிக்கிறார்கள். இது ஒரு நீண்ட வரலாறு. ஹப்ஸா நாயகியினுடைய கணவர் இருக்கிறாரே அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா பத்ர் போர்க்களத்திற்கு சென்று ஷஹீதாகி விடுகிறார். ஹப்ஸாவுக்கு சின்ன வயசு, கணவனார் ஷஹீதாகி விடுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா நேரா வந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, உஸ்மான் என் மகள் இருக்கிறார்கள் ஹப்ஸா, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்க. என்னைக்குமே உமர் ரலியல்லாஹு சுத்தி வளைக்கிறதெல்லாம் கிடையாது, ஆள் அனுப்புற பழக்கம்லாம் கிடையாது, நேருக்கு நேரா தான். நேரா உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே சென்று என் மகளை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய மனைவி ருக்கையா வஃபாத்தாக இருக்கிறார்கள். அந்த கவலையிலே உஸ்மான் இருக்கிறார்கள், நான் என்னுடைய மனைவி ருக்கையாவின் கவலையில் இருக்கிறேன், உங்கள் மகளை எல்லாம் என்னால் மணக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். நேரா உமரை விட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே போய் சொன்னார்கள், என் மகள் ஹப்ஸாவை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை பேசவே இல்லை. காரணம், பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே ரகசியமாக, நான் ஹப்ஸாவை மணமுடிக்கலாம் என்று இருக்கிறேன், இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று பெருமானார் சொல்லிவிட்டார்கள். அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை பேசவில்லை. சில தினங்கள் கழிகிறது. பெருமானாரே உமர் ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், ஹப்ஸாவை நான் மணமுடித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹுவுக்கு ஏற்பட்ட ஆனந்தம் நேரா அபூபக்கர்கிட்ட போயிட்டாங்க. உஸ்மானாவது நேருக்கு நேராக சொன்னார், உன்னிடத்திலே வந்து சொன்னேன் என் மகளை திருமணம் முடி என்று நான் சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தை கூட அபூபக்கர் பேசலையே. நீங்க என்ன பெரியார், நீங்க என்ன பெரியார், உங்களை மதிச்சு உங்க வீட்டுக்கு நான் வந்தேன், என்னை நீங்கள் மதிக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா, எனக்கு அல்லாஹ் பெருமானாரை அழைத்து தான் மணமுடிக்கிறேன் என்றார்கள். அப்பதான் அபூபக்கர்
ரலியல்லாஹு அடக்கத்தோடு சொன்னார்கள், அந்த நாயகம் தான் என்னிடத்திலே சொல்லி வைத்திருந்தார்கள். வேகமாக வந்த உமர் ரலியல்லாஹு, இங்கும் உங்களிடத்திலே நான் தோற்று போய்விட்டேங்க. பெருமானார் தான் இதில் ரகசியம் யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள், அதனால் தான் நான் அமைதியாக இருந்தேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லி அந்த மனம் முடிகிறது. ஹப்ஸா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ்கிறார்கள். வாழுகிற காலத்தில் குர்ஆனுடைய பணிகளை ஹப்ஸா நாயகி செய்கிறார்கள், பாதுகாத்து வைக்கிறார்கள். கடைசி வரை அவர்களிடத்திலே அல் குர்ஆன் இருந்தது, வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஐந்தாவதாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவதாக மனம் முடிக்கிறார்கள். யார் அந்த உம்மு சலமா? அபூ சலமாவினுடைய மனைவி உம்மு சலமா. அபூ சலமா உஹது போர்க்களத்திற்கு செல்கிறார். உஹது போர்க்களத்திலே காயப்படுகிறார். காயம் ஆறுகிறது, ஆறிவிட்டதாக எண்ணுகிறார். ஆனால் தரஃப் என்ற இடத்திலே ஒரு படை நடக்கிறது. சரியா என்று சொல்லுவார்கள் அரபியிலே, சிறு படை. அதற்காக 150 சஹாபிகளை பெருமானார் அனுப்புகிறார்கள். அதிலே இவர்களையும் அபூ சலமாவையும் அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே அபூ சலமா செல்லுகிற பொழுது அந்த புண் புரையோடி போகிறது. போன இடத்திலேயே அவர் வஃபாத்தாகி விடுகிறார். அதற்கு பிறகு உம்மு சலமா பிள்ளைகளோடு அனாதையாக தங்கி இருக்கிறார்கள், அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்புகிறார்கள். உம்மு சலமா, உம்மை நான் மணமுடித்துக் கொள்கிறேன். அப்போ உம்மு சலமா ஷர்த்து போட்டாங்க, 3 நிபந்தனை என்னை மதிப்பதாக இருந்தார். ஒண்ணு, நான் வயதான ஆளு, என்ன முடிச்சு என்ன செய்ய போறீங்க? பெருமானார் சொல்லி அனுப்பினார்கள், நான் மட்டும் என்ன சின்ன வயசா? நானும் வயசான ஆளுதான், அதனால பரவாயில்லை. இரண்டாவதாக சொன்னார்கள், என்னிடத்தில் யத்தீமான பிள்ளைகள் இருக்கிறது. பெருமானார் சொல்லி அனுப்பினார்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா யத்தீமுக்கும் நான் பொறுப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பேற்காமல் இருப்பேனா? அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்கிறார்கள் பெருமானார். மூன்றாவதாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்லி அனுப்பினார்கள், நான் கொஞ்சம் ரோஷக்காரி, நபியிடத்துல எல்லாம் எதிர்த்து பேச முடியாது, ஆனா அபூ சலமா இருக்கும்போது நிறைய பேசுவேன், அவர் தாங்கிக்குவாரு. நாயகமே, உங்கள்ட்ட அந்த மாதிரி பேசினா சிக்கலாகி போயிடும். ஏன் விஷயத்துல வகியை அல்லாஹ் இறக்கிட்டான்னா கடைசி காலம் வரைக்கும் எல்லாம் சபிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதனால நான் கொஞ்சம் ரோஷக்காரி என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் ஏந்துகிறார்கள். யா அல்லாஹ், உம்மு சலமாவின் ரோஷத்தை நீ போக்குவாயாக என்று கரம் ஏந்துகிறார்கள். உம்மு சலமாவினுடைய ரோஷம் போகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடிக்கிறார்கள். இதுதான் ஐந்தாவதாக பெருமானார் மணமுடித்தது. ஆறாவதாக உம்மு ஹபீபா. யார் அந்த உம்மு ஹபீபா? அபிசீனியாவிற்கு கணவனோடு புறப்படுகிறார்கள். செல்லுகிற வழியிலேயே கணவன் உபைத் இப்னு ஜஹ்ஷ் நஸ்ரானியாக மாறிவிடுகிறார். மக்காவிலே வேதனை தாங்காமல் அபிசீனியாவுக்கு அனுப்ப செல்லுகிற வழியிலேயே இவர் நஸ்ரானியாகி விடுகிறார். அந்த அம்மாவிடத்திலேயும் உம்மு ஹபீபாவிடத்திலேயும் சொல்லுகிறார், நீயும் நஸ்ரானியாக மாறிவிடு. எவ்வளவு ஈமான்! நம்முடைய தாய்மார்களாக இருந்தா பண்ணுக்கெல்லாம் ஈமான விட்டுறான். டெய்லி போய் வீடு வீடா பண்ணு கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு ஈமான விட்டு 30 குடும்பங்கள், நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, நிதர்சனமாக நடக்கிற வரலாறுகள். ஈமானை விடுகிற அவலம், சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்முடைய பெண் பிள்ளைகள் ஈமானை விட்டுவிட்டு தன் பெற்றோரை விட்டுவிட்டு வெளியே செல்லுகிற தூக்கி எறிகிற அவலம் இருக்கிறது. ஆனால் அங்கே நடந்தது தன்னந்தனியாக செல்லுகிற பயணத்திலே கணவன் ஈமானை விட்டார், தாய் வீட்டுக்கு செல்லலாம் என்றால் அபூ சுஃபியான் குஃபார்களின் தலைவராக இருக்கிறார், தாய் வீடும் செல்ல முடியாது. என்ன செய்வது? ஈமானை விடவில்லை, போராட்ட வாழ்க்கை. கணவன் தனியாக ஓடிவிடுகிறார். பெருமானார் இங்கிருந்து ஆள் அனுப்புகிறார்கள். அம்ர் இப்னு உமையத்தல் அம்ரியை ஆள் அனுப்புகிறார்கள். அம்மா, நீ கவலைப்பட வேண்டாம் அம்மா, உன்னை நான் மணமுடித்துக் கொள்கிறேன் அம்மா. காலித் இப்னு சயீத் அவர்கள் அபிசீனியாவில் இருக்கிற பொழுதே ஒப்பந்தம் நடத்துகிறார்கள். இவர்களுடைய இந்த வரலாறு நஜ்ஜாசி மன்னன், கிறிஸ்துவ மன்னன் நஜ்ஜாசி மன்னனின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது. பெருமானாருக்கு 4000 திர்ஹம் நான் நாயகத்தின் சார்பாக மகராக கொடுக்கிறேன் என்று நஜ்ஜாசி மன்னர் மகர் கொடுத்த வரலாறு இது. பெருமானார் மணமுடித்ததற்கான காரணம் அபூ சுஃபியானை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே உம்மு ஹபீபாவை மணமுடிக்கிறார்கள். மணமுடித்ததற்கு பிறகு மகன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, கட்டுப்பாடு தானாக வந்து சேர்கிறது. உம்மு ஹபீபாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடிக்கிறார்கள். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா உடைய மனைவி ஜைனப். இந்த ஜைனப் பின்த் ஜஹ்ஷ், இந்த ஜைனபை முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ப்பு மகன் ஸைத் மணமுடித்திருக்கிறார். ஒரு பெரிய சட்டம், ஸைத் மணமுடித்து தலாக் கொடுத்து விடுகிறார். நீண்ட வரலாறு.
முறிவாக மாறி போகும். குர்ஆன் பேசுகிற வார்த்தைகளிலே ஸைத் தலாக் விடுவார். முத்தபன்னா வளர்ப்பு மகனுடைய மனைவியை மணமுடிக்கலாம் என்ற சட்டம் உலகத்திற்கு சேர வேண்டும் என்பதற்காகவே பெருமானார் மணமுடிக்கிறார். வளர்ப்பு மகன் ஸைத், பெருமானார் வளர்த்த மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா, அவருடைய மனைவியை மணமுடிக்கலாம். நம்ம வீட்டுல வளர்ப்பு மகன் இருக்கிறாங்க, வளர்ப்பு மகனுக்கு சொத்து போய் சேராது, ஷரியத்தினுடைய சட்டம். 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, வளர்ப்பு மகன் இருக்கிறாரு, இந்த வளர்ப்பு மகனுக்கு இறந்ததற்கு பிறகு சொத்து போய் சேராது. ஷரியத்தினுடைய சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மணமுடிக்கிறார்கள். அவர்களுக்கு வலிமாவை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா கொடுக்கிறார்கள். பெருமானார் சார்பாக வலிமாவை உம்மு சுலைம் கொடுக்கறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலிமா என்ன கொடுத்தாங்க? ஒரு ஆட்டை இருக்கிறாங்க, கொடுக்கறாங்க. 72 பேர்களுக்கு மேல ரோட்ல யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாம் வர சொல்லுங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செல்லக்கூடிய அத்தனை பேர்களை அனஸ் ரலியல்லாஹு அழைத்து வருகிறார்கள். யார் யாரெல்லாம் போகிறார்களோ அழைத்து வருகிறார்கள். ஆனால் இருப்பது கொஞ்சம் தான் உணவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுக்குள்ள தங்களுடைய 3 விரலை போட்டுக்கிட்டாங்க. உணவை எடுத்துக்கொண்டே இருங்கள் என்றார்கள். எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். 72 பேர்கள் சாப்பிடுகிறார்கள். இருக்கிற உணவு 4 பேர் 5 பேருக்கான உணவு 72 பேர் சாப்பிட்டார்கள். அது அரபுகள் சாப்பிடுறது கொஞ்சம் நஞ்சமா சாப்பிடுவான். இன்னைக்கு 4 பேர் உட்கார்ந்தா ஒரு ஆட்டை காலி பண்ணிடலாம். 72 பேர் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். அந்த உணவு அப்படியே இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள், ஸைனபின் வலிமாவை போன்று நான் எந்த வலிமாவையும் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். சாப்பிட்ட சஹாபாக்கள் ஆனந்தமா சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போக மனசு இல்ல, பேசாம உட்கார்ந்தாங்க. நாயகத்தை பார்த்தா இயற்கையாகவே போக மாட்டாங்க. இப்ப நல்ல நேரம் சாப்பிட்டு இருக்காங்களா, எந்திரிச்சே போகல. அல்லாஹ் வஹி இறக்கிட்டான். சாப்பிட்டமா கிளம்பணுமான்னு இருக்கணும். நபியின் வீட்டுல உட்கார்ந்து நீங்க அரட்டையை துடங்கி விடக் கூடாது. அல்லாஹ் வஹி இறக்கி அனுப்பினார். ஸைனபின் திருமணம் ஒரு அதிசயமான திருமணம். அடுத்ததாக ஸைனப் பின்த் ஹுஸைமா என்ற பெண்ணை பெருமானார் திருமணம் முடிக்கிறார்கள். அபிசீனியா ஹிஜ்ரத்திலிருந்து திரும்பி வருகிற பொழுது அந்த கணவனும் இறந்து போகிறார். உபைதாவினுடைய கவலை தாங்க முடியாமல் ஸைனப் பின்த் ஹுஸைமா இருக்கிற பொழுது அழுகையின் சாட்டை, அழுகையின் கண்ணீர் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, நாயகமே இந்த பொண்ணு அழுது செத்து போயிரும் போல தெரியுது. ஸைனப் பின்த் ஹுஸைமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஆறுதலாக திருமணம் முடிக்கிறார்கள். அந்த பெண் எவ்வளவு பெரிய பெண் என்று சொன்னார், உம்முல் மசாக்கின். யாராவது ஏழைகள் கேள்விப்பட்டாவே அந்த தெருவுல ஒரு ஏழை பையன் இருக்கிறான்னு கேள்விப்பட்டா தூக்கி கொண்டு வந்து தான் வீட்டுல வச்சுக்குவாங்க. அந்த வீட்டுல ஒரு எத்தீம் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டா தான் கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. அவர்கள் வஃபாத் ஆகிற பொழுது அவர்கள் வீட்டில் வளர்ந்த பிள்ளை மட்டும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் 47 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று. யார் வீட்டில ஏழை இருக்கிறாங்களோ கொண்டு வந்து தன் வீட்டிலே வைத்து வளர்த்த அந்த பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடிக்கிறார்கள். இதனால் மற்றவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதற்காக பெருமானார் மணமுடிக்கிறார்கள். அடுத்ததாக 9வதாக மைமூனாவை மணமுடிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய காலா மைமூனா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 வருகிறார்கள். ஹிஜ்ரி 7 ஹுதைபியாவுக்கு வருகிறார்கள். வருகிற பொழுது மைமூனா தானே போய் சொல்றாங்க பெருமானார் இடத்துல. குறைஷ் குலத்தை சார்ந்தவர்கள் மைமூனா. கணவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மைமூனா. நபியே நாயகமே, உங்களை நான் மணமுடித்துக் கொள்கிறேன் நாயகமே என்று சொல்லிவிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே போய் பேசுகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து பெருமானார் இடத்திலே சொல்கிறார்கள், நபியே நாயகமே, குறைஷ் குலத்தை சார்ந்த பெண்மணி நாயகமே, வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்கள் நாயகமே, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் நாயகமே என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி அதற்கு பிறகு மைமூனாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்தார்கள். மிக மங்களகரமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. இதற்கு அடுத்ததாக 10வதாக ஜுவைரியாவை பெருமானார் மணமுடிக்கிறார்கள். யார் அந்த ஜுவைரியா? பனு முஸ்தலிக் போர்க்களம் ஹிஜ்ரி 5 நடக்கிறது. பனு முஸ்தலிக் போர்க்களம். போர்க்களத்திலே போரே செய்யவில்லை. எதிரிகள் எல்லாம் பொருளை விட்டு ஓடி விடுகிறார்கள். அதிலே அடிமைகளாக மாட்டிக்கொண்டவர்கள் தான் இந்த ஜுவைரியா. ஜுவைரியாவினுடைய அழகு எவ்வளவு அழகுன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு பயப்படுவாங்களாம். நாயகன் நம்மள கும்பல விட்டுட்டு போனாலும் என்ன செய்யறது? ஆயிஷாவே பயப்படுவாங்களாம். ஜுவைரியாவுடைய பேச்சின் வார்த்தையும் அப்படி. ஆனால் கைதிகளாக பெண்கள் பிடிக்கப்பட்டு சஹாபாக்களுக்கு பிரித்துக் கொடுக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியாவை சாபித் இப்னு கைஸ் இப்னு ஸம்மாஸ் ரலியல்லாஹுக்கு கொடுத்து விடுகிறார்கள். கைதிகளோடு கைதியாக சென்று விடுகிறார்கள். அந்த ஜுவைரியா
9 பக்கத்துல ஒரு கடிதம் எழுதினார்களாம் பெருமானாருக்கு. நாயகமே, என் குலத்தின் தலைவர் மகள் நான், என் குலத்தின் தலைவர் மகள் நான் இந்த ஸைத் இப்னு சாபித் இப்னு கைஸ் இப்னு சம்மாத்துக்கெல்லாம் மனைவியால இருக்க முடியாது, அடிமையாகலாம் இருக்க முடியாது. ஒரு தலைவர் தலைவரோடு தான் வாழ வேண்டும். மிக அற்புதமான கடிதம். அந்த கடிதத்தின் வரிகள் ஒவ்வொன்றும் வைர வார்த்தைகள். அந்த கடிதத்தை படிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள். சஹாபாக்கள், நாயகமே, இந்த பெண்மணி உங்களுக்குத்தான் பொருத்தம் நாயகமே என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மணமுடித்து வைக்கிறார்கள். அதற்கும் வலிமாவாக உம்மு சுலைம் தான் கொடுத்தார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறார். உம்மு சுலைம் கொடுக்கிறார். திருமணம் நடக்கிறது. இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? ஜுவைரியாவை திருமணம் முடித்த காரணத்தினால் தாயியாக ஜுவைரியா மாறி பனூ முஸ்தலிக்கில் இருக்கிற அத்தனை பேர்களும் முஸ்லிம் ஆவதற்கு ஜுவைரியா தான் காரணமாக இருந்தார்கள். வரலாறு சொல்கிறது. பெருமானாரை மணமுடித்ததற்கு பிறகு ஏறத்தாழ 700 குடும்பத்திற்கு மேற்பட்ட குடும்பங்களை ஜுவைரியா தன்னுடைய சொல்லாக்களின் மூலமாக, தன்னுடைய தாவத்தின் மூலமாக ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லி இஸ்லாத்திற்கு அழைத்த வரலாறு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபரிலே மணமுடித்தவர்கள் தான் சஃபியா, யூத பெண்மணி. நாயகம் 6 குறைஷிகளை மணமுடிச்சிருக்கிறாங்க, ஒரு யூத பெண்ணை மணமுடிச்சிருக்கிறாங்க, மற்ற அரபு கபீலாவை சார்ந்த 4 பேர்களையும் மணமுடித்திருக்கிறார்கள். அதுல யூத பெண்மணி, யூத பெண்மணியினுடைய தலைவர் இப்னு அக்தபினுடைய மகள் தான் சஃபியா. ரொம்ப திறமையான பெண்மணி. போர்க்களத்திலே அத்தனை பேர்களையும் கொண்டு குவித்து பெண்களை எல்லாம் சிறைப்படுத்துகிற பொழுது சஃபியா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு கிடைக்கிறாங்க. அந்த சஃபியாவையும் திஹியத்துல் கல்பிக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. அதற்கு பிறகு சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே, தலைவரின் மகள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தின் வம்சம் நாயகமே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குலத்தை சார்ந்தவர்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 அரூஸ், ஒரு ரிவாயத்தில் 7 அரூஸ் என்று சொல்லி அவர்களுடைய பணத்தை கொடுத்து சஃபியா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெற்று மணமுடிக்கிறார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்து 11 பேர்களையும் மணமுடித்தார்கள். சஃபியாவை மணமுடித்ததின் மூலமாக யூதர்களுக்கான உறவுகள் நல் உறவுகளாக மாறியது என்று வரலாறு சொல்கிறது. பெருமானார் ஒரே ஒரு கன்னிப் பெண்ணை தான் மணமுடிக்கிறார்கள். அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டுகள் ஒரு பெண்ணோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய வயோதிக காலத்திலே 10 மனைவிகளை மணமுடித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்காக, இஸ்லாத்தை பரப்புவதற்காக பெருமானார் மணமுடித்தார்கள். நல்லறம் வாழ்ந்தார்கள். பெருமானார் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. تبارك ربنا وتعالى وتعلمت يا ذا الجلال والاكرام. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.